வணக்கம் மக்களே, நான் உங்கள் விஷால். மீண்டும் விஷாலின் பார்வை யூடியூப் சேனலில் ஒரு டப்பா திறப்பு. ஸோ என்னென்னா, நம்ம புதுசாக வந்து தமிழ்லாம் பார்த்து வந்துருப்பீங்க. ட்ரோன் ஒன்று வாங்கியிருக்கோம். ஆனால் வந்து நம்ம அந்த சர்ப்ரைஸை நான் வந்து கடைசியாக சொல்கிறேன். ஸோ என்ன ட்ரோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் மேவிக் மினி. டிஜேயில் வந்து பார்த்திங்கன்னா மேவிக் மினி தான் நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ இது வந்து ரொம்ப பேஸ். அதாவது இந்த ட்ரோன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இப்போலாம் பார்த்தீங்கன்னா மினி 2, மினி 3, மினி ப்ரோலாம் நிறையா வந்துருச்சு. இது வந்து மேவிக் மினி வந்து ஃப்ளை மோர் காம்போவாக வாங்கியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு அமேசானில் அவைலபிள் கிடையாது. ஸோ உங்களுக்கு வந்து மற்ற வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. வேணா டிஸ்கிரிப்ஷன் தரேன் நான். ஸோ இதை வந்து நம்ம ஒரு ஓவர் பார்த்துடலாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரோனில். ஓகே, இது வந்து இங்கே பாக்ஸ்லேயே போட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரோன் இருக்கும், அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார்டு ஒன்று இருக்கும் அந்த ஃப்ளைக்கு, அப்புறம் வந்து நமக்கு ரிமோட் இருக்குது, அப்புறம் வந்து 3 பேட்ரி கொடுக்குறாங்க, அப்புறம் நமக்கு வந்து மேவிக் மினி ட்ரோன் இருக்கும். சரி ஓகேங்களா. சரி, இப்போ ஒவ்வொன்றும் நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இது அன்பாக்ஸ் பண்ணது தான். இது வந்து பிராண்ட் நியூ, ஃபஸ்ட் டைம் பாக்ஸ் பண்ணலை. ஆல்மோஸ்ட் இது வந்து கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. பார்த்திங்களா, சூப்பரான ஒரு கேஸ் இருக்குது மேவிக் மினியில், செம்ம. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளை மோர் இருக்குல்ல, ஸோ இந்த ஃப்ளைக்கான வந்து அந்த கார்டு இதில் இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு ஆஸ் யூஷுவல் இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா மேனுவல் கிட் இருக்குது, பில்லு இருக்குது, அப்புறம் இந்த பாக்ஸ்க்கானது தான் இருக்குது. ஆல்ரெடி அன்பாக்ஸ் பண்ணதால் இங்கே பாருங்கள் நிறைய பாக்ஸ் இதில் இருக்குது. சார், நிறைய பாக்ஸ் இதில் இருக்குது. ஓகே, இது நமக்காக நம்மளுடைய விஷாலின் பார்வை யூடியூப் சேனல் வியூவர்ஸ்க்காகவும் சப்ஸ்கிரைப்காகவும் ஸ்பெஷலாக எக்ஸ்க்ளூசிவாக வந்து நம்ம இதை பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு கொஞ்சமாவது நம்ம வீடியோ வந்து கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கணும், கொஞ்சம் உண்மையாக இருக்கணும் இல்லைங்களா. ஸோ அதுக்காக தான் இதை நம்ம பண்ணோம் நம்ம. ஓகே, இது ஆக்சுவலாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ்டு மேவிக் மினியே வந்து வாங்கினீங்கன்னா ஒரு 54 ஒரு அமேசானில். பட் இப்போ அது அவைலபிள் கிடையாது. ஓகே, மேவிக் மினி அப்படியே பாருங்கள். ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஷோகேஸ் இது. இதில் வந்து நமக்கு இங்கே வந்து ஒரு ட்ரோனு, இங்கே வந்து அந்த ஜாய்ஸ்டிக்கு, இங்கே வந்து பேட்ரி, இது வந்து சார்ஜ் கேபிள். ஓகேங்களா, இதுதான் ட்ரோன். வாவ், இதுதான் ஜாய்ஸ்டிக்கு. ஜாய்ஸ்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான கேபிள் இருக்குது, 1 2. ஸோ இந்த கேபிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ட்ரோனுக்கும் ஜாய்ஸ்டிக்கும் கனெக்ட் பண்ணுறது. இது வந்து சி டைப்பும் இருக்குது, நமக்கு ஐஃபோன் டைப்பும் இருக்குது இதில். அப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து ஒரு விங்ஸ் கொடுத்துருக்காங்க பறக்கிறதுக்காக. ஓகே, இது வந்து பேட்ரி. ஸோ பேட்ரி வந்து பார்த்திங்கன்னா 3 பேட்ரி கொடுத்துருக்காங்க இதில். ஸோ ஒரு பேட்ரி வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு 30 மினிட்ஸ் வந்து இதில் வந்து பேக்கப் இருக்கும். அப்புறம் 3 பேட்டரினா ஒரு 1.5 ஹவர்ஸ், ஒரு 1.5 மணி நேரம் அதுக்கு வந்து பேக்கப் இருக்கும். ஓகேவா. ஸோ ஆக்சுவலாக இது வாங்குறதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் என்னென்னா, நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக புதுசாக நம்ம பை பண்ணல. இது நம்ம வந்து நிறையா இப்போது வீலாக் பண்ண ஆரம்பிக்கிறோம், ஹில் ஸ்டேஷன்லாம் போகிறோம். அப்படிங்கிறதால நமக்கு இந்த ட்ரோன்லாம் இருந்து கொஞ்சம் கிளிப்ஸ் எடுத்தோம்னா நமக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் வீடியோ பார்க்குறதுக்கு அப்படின்னு தான் வாங்கியிருந்தோம். ஸோ ஆக்சுவலாக அது வந்து ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து நான் அந்த மாதிரி ஒரு ட்ரிப்பு போகிறேன், எனக்கு கொஞ்சம் ஒரு 1 வீக் கொடுக்குறியான்னு கேட்டுட்டு நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ அவங்க யூஸ் பண்ணி காட்டினாங்க. ஸோ முதல்ல இந்த ட்ரோன் ஷாட்லாம் வந்து நான் உங்களுக்கு ஒரு கிளிப்ஸாக போடுறேன். ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு வாங்க, அதுக்கப்புறம் உள்ளே போக அப்போ தான் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். வாட்ச் இட். ஓகே, நீங்கள் ட்ரோன் ஷாட்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஆக்சுவல். இதுதான் எப்படி எடுக்கணும்னா, ஃபஸ்ட்டு வந்து மேலே இருக்கிற விங்ஸை எடுத்துகிட்டு, ஸோ இந்த கீழே இருக்கிற விங்ஸை வந்து நம்ம வந்து இப்படி எடுக்கணும். ஸோ பேக் சைடில் இப்படி எடுக்கணும். கொஞ்சம் பதட்டமாக பயமாக இருக்கு, ஏன்னா நம்மளுக்கு
எடுத்தோன்னா ஸோ இங்கே வந்து அந்த கேமராவுக்கு வந்து 3 ஆக்சஸ் கிம்பிள் இந்த கேமரா இது. ஸோ இந்த இதை எடுத்துட்டோம்னா இது வந்து பாருங்க நல்லா பயங்கரமாக ரொட்டேட் ஆகும், ஷேக் ஆகாது. நமக்கு எந்த டைப்பில் வேணால் நம்ம வீடியோ எடுத்துக்கலாம் மேலே ஃப்ளை பண்ணிகிட்டு இருக்கும்போது. ஆக்சுவலாக இதுதான் வந்து அந்த ஜாய்ஸ்டிக்கு. ஸோ இதில் வந்து நமக்கு வந்து நம்மளுடைய ஃபோன்ஸ் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து நமக்கு அந்த இது வந்து சிக்னல் ரேஷியோ இது நமக்கு மேலே இருந்தால் தான் நமக்கு சிக்னல் கிடைக்கும். ஸோ இந்த ஜாய்ஸ்டிக் பாருங்கள், இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஃபோன் ஓகே ஃபோன் இங்கே இருக்குது. ஓகே நம்ம ஃபோனை வந்து நம்ம அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஜாய்ஸ்டிக்கோடைய ஸ்டிக் கொடுத்துருப்பாங்க. அது ஜஸ்ட்டு ஒன்றும் இல்லை, அப்படி எடுத்துகிட்டு இங்கே வந்து நம்ம ஒரு இந்த மாதிரி இது பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக அதுவே போய் உட்காந்து போகலாரு. அவ்வளோதான். இது எப்பயுமே இங்கே வைக்கிறது சேஃப், அதனால் நம்ம இங்கே வச்சுக்கோம். அதான் ஜஸ்ட் ஒரு செட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா, அவ்வளோதான். இப்போ நம்ம ஃபோனை வந்து இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஃபோனை கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம இப்படி பண்ணிட்டோம்னா ஸோ ஜாய்ஸ்டிக் ரெடி. ஸோ இதுதான் ஜாய்ஸ்டிக். நம்ம ஃபோன்லேயே டிஸ்பிளேலேயே வந்துடும் நமக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நான் உங்களுக்கு ஃப்ளை பண்ணும்போது நான் உங்களுக்கு டீட்டெயிலாக காமிக்கிறேன் நான். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த கேபிள் வந்து நமக்கு இந்த ஃபோனுக்கும் ஜாய்ஸ்டிக்கும் வந்து இதுதான் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கான கேபிள் இது. ஓகே, இங்கே ஒரு ஹோல் இருக்கு இல்லைங்களா, ஸோ இந்த ஹோலில் நம்ம வந்து இந்த ஒரு கேபிளை கனெக்ட் பண்ணிவிட்டு எஸ். ஸோ இங்கே வந்து நமக்கு இங்கே ஒரு ஹோல் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கிம்பிள் வந்து இதில் கனெக்ட் பண்ணுறோம்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு ட்ரோன் செட் ஆகிடும். ஸோ இந்த டிஸ்பிளேயில் நம்ம தெரிஞ்சிடும் நமக்கு. ஸோ இந்த DJI ஃப்ளை இதை நம்ம வந்து கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த ட்ரோன் ஆப் வந்து இன்ஸ்டால் ஆகிட்டு நம்ம என்ன வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கைடு. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, எப்படி ஃப்ளை பண்ணுறது எல்லாமே வந்து ஸோ மேவிக் மினி வந்துருச்சு பார்த்தீங்களா, வியூ கேமரா மோட். ஸோ இன்னும் நம்ம கனெக்ட் பண்ணலை. ஸோ கனெக்ட் பண்ண நமக்கு கிடைக்கும். நம்ம ஆல்ரெடி எடுத்து கிளிப்பன்ஸு, அதுக்கப்புறம் இந்த லொக்கேஷனில் நமக்கு வந்து ட்ரோன் பறக்க விடலாமா, என்ன ரெட் ஜோனா பிளாக் ஜோனா அப்படின்னு எல்லா இன்ஃபர்மேஷனுமே இந்த ஆப்பில் DJI ஆப்பில் வந்துடும். இது மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த ட்ரோன் வந்து நம்ம பறக்கலாம்னு சொல்லிட்டு. அது நம்ம வந்து கண்ட்ரோலும் பண்ணலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இது பேஸுங்கிறதால அதாவது DJI வந்து ட்ரோன் வந்து இந்த மாதிரி 249 கிராம் ட்ரோன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு மாடலுங்கிறதால இதில் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் வெர்ஷன்லாம் கிடையாது. அதாவது பார்த்திங்கன்னா ப்ளேபேக், அதாவது நம்ம ஒரு பட்டன் கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக நம்மக்கிட்ட வர்றது, அப்புறம் நம்மளை ஒரு பர்சனை ட்ராக் பண்ணி அவங்கள அப்படியே ஃபாலோ பண்ணுறது அதெல்லாம் கிடையாது. பட் மற்றபடி இது வந்து நமக்கு ஒரு சூப்பரான ட்ரோன் இது. நான் இந்த ஷார்ட்ஸ்லாம் நான் உங்களுக்கு போட்டு பார்த்துருப்பீங்க, நீங்கள் சூப்பராக இருந்துச்சு. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் ட்ரோன் யூஸ் பண்ணுறேன், எனக்கு என்னோடய வீடியோக்குனா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரோன் வாங்கலாம். பட் இதுவே வந்து காஸ்ட்லி 55-60 வருது. பரவாயில்ல, நம்ம ஒன்று ஃப்யூச்சரில் கண்டிப்பாக ஒரு பயங்கரமான ஒரு அப்கிரேட் பண்ணுவோம். ஸோ கண்டிப்பாக நம்ம இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா போகிற வீலாக்லாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு எப்படியாவது ட்ரோனை கரெக்ட் பண்ணி வாங்கிட்டு போய் அந்த வீடியோஸ் நான் உங்களுக்கு போடுறேன். நான் சார்ஜ் கேபிள் இருக்குல்ல எல்லாம் ஒன்றா ஏறாது. ஃபஸ்ட்டு இந்த பேட்டரி ஃபுல் ஆகிட்டு அதுக்கப்புறம் இந்த பேட்டரி ஃபுல்லாகும், அப்புறம் இது ஃபுல்லாகும். ஸோ 1 by 1 தான் ஃபுல்லாகும் இது. ஓகேவா, சூப்பர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கார்டு சொன்னேன் இல்லைங்களா, ஆக்சுவலாக இதுதான் வந்து அந்த விங்ஸுக்கான கார்டு. இது வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். பட் இது எக்ஸ்ட்ரா வெயிட்டுங்கிறதால நமக்கு பறக்கிறது கொஞ்சம் கஷ்டப்படும். பேட்ரி கொஞ்சம் நிறைய ட்ரை ஆகும். ஒவ்வொன்றா செக் பண்ணி பார்த்துட்டு ஒவ்வொரு வீடியோவாக இனிமேல் போகிற எல்லா இடத்துக்கும், அதாவது வீலாக் போகிற எல்லா இடத்துக்கும் ட்ரோன் எல்லாம் பண்ண முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக அதனுடைய டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு அந்த வீடியோஸ்லாம் ஷார்ட்லாம் எடுத்து கொடுக்குறேன் நான். ஸோ இந்த DJI Mavic மினி ஃப்ளை மோர் காம்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சேனல் லைக் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு நம்ம சேனலும் க்ரோத் ஆகும். ஸோ நம்மளும் அப்படியே நம்ம அடுத்தடுத்து மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் வந்து ஷேர் பண்ணுங்கள், ப்ரொமோட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா, விஷால் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, டாடா பை, see you. நன்றி, வணக்கம்.